ஸோ காமன். ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ரோடு போடுறாங்கன்னா 10% இப்படி போகும். டிஃபால்ட்டாக 10% வரைக்கும் நான் ஒரு கான்ட்ராக்டர் பேசும்போது திஸ் இஸ் ஸோ ஓப்பன். 20% வரைக்குமே போகுது டு த பார்ட்டிஸ். ஸோ முன்னிலை போயிட்டு இருந்தால் ஒரு 5% அங்கே இருக்க லோக்கல் லீடர்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சாயத்து லெவல் லீடர்ஸ், கவுன்சிலர், வார்டு மெம்பர், இவங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ தே வில் பி ஹேவிங் த பவர் வித் மணி. திஸ் இஸ் க்ரூஷியல். ஸோ அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும், ஒரு பவரை ஹோல்ட் பண்ணி. ஏன்னா இப்போ எப்படி பவர் ஹோல்ட் பண்ணணும்னா பவர் வித் மணி மாதிரி ஹோல்ட் பண்ணணும். முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி பவர் வித் என்ன கொள்கை. ஓகேங்களா? டிஎம்காரங்களை என்ன சொல்லுவாங்க, கொள்கை வியாதின்னு சொல்லுவாங்க. சும்மாலாம் கிடையாதுங்க. நீங்கள் டிஎம்காரங்களையும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. இன்றைக்கி நீங்கள் டிவிக்கே ஜெயிச்சிருச்சு, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்பா வந்து டிஎம்கேவாக இருப்பார், பொண்ணோ பையனோ வந்து டிவிக்கேவாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் இப்போ இந்த கலாச்சி போடுற வீடியோஸ் இஸ் கெட்டிங் ட்ரெண்ட் அட் திஸ் மொமெண்ட். நான் பேசிகிட்டு இருக்க டைமில் இப்படி இருக்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. என்னதுன்னா, நீங்கள் அந்த மாதிரி வீடியோவில் பெருசாக பார்க்கும்போது ஏடிஎம்கேவோட தலைவர், எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஏடிஎம்கே, பையன் டிவிகே அப்படின்னு பெரிய வீடியோ பார்க்க முடியாது. நீங்கள் டிஎம்கே பையன் டிவிகேன்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ கொழுக பிடிச்சவங்க, சும்மாலாம் இல்லைங்க. ஏன்னா தேவர் ரெடி டு ஃபைட் போலீஸ், தேவர் ரெடி டு கெட் அரெஸ்டட் தெம்செல்ஃப். இந்த கட்ஸ் இருக்கவங்க தான் டிஎம்கேல இருப்பாங்க. நீ என்ன வேணால் பண்ணு. இந்த ஒரு ஆளுமைன்னு சொல்லுவாங்களா, நான் டிஎம்கேக்காரன், தேர் ட்ரை டிஎம்கேஸ் அப்படிவாங்க. அந்த விஷயத்தில் தான் அந்த விஷயத்தில் தான் அவங்க தோக்குறாங்க டிஎம்கே இந்த எலெக்ஷனில். பீப்புள் ஆர் ரெடி டு ஓட் ஃபார் மணி. அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. டிவிக்கே கண்ணு மூடிலாம் ஓட்டு போடல. பட் ஒரு 50% அமௌண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஸோ நான் பார்த்த வரைக்கும் என் தொகுதியில், நான் என் தொகுதி மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், பட் ஸ்டில் சொல்கிறேன். என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1500 கொடுத்துருக்காங்க சில இடத்துல. எல்லாத்துக்கும் வரல, எனக்கு வரல. சிம்பிள், ஐ மேக்கிங் இட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி ஒரு 50% ஆஃப் பீப்புள் போகல. ஏன்னா நீங்கள் ஓட்டு போடுற 50% பீப்புள் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்குறீங்க. டிஎம்கே காரங்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதர்ஸுக்கு வரலினா ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎம்கே காரங்க சொன்னால, டிஎம்கே காரங்க வந்து பக்கா டிஎம்கே தான், அவங்க ரத்தத்தில் உண்ணுது. பட் அவங்க ஏடிஎம்கே போக மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலான ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு டிவிக்கே இருக்குது இந்த டைம். அப்படி போன ஓட்டு தாங்க பல ஓட்டு. ஒரு குடும்பத்து ஓட்டு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அது உங்களுக்கு புரியல. அது ஒரு நியூட்ரல் பீப்புள் இருக்காங்களே, நீங்கள் ஈஸியாக அவங்கள இக்னோர் பண்ணிட முடியாது. அது நடந்துச்சு இந்த டைம். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த காசு கொடுத்து இந்த பெண்களுக்கான 2000 ரூபா இருக்குல்ல, அது நீங்கள் கொடுத்தது ஓகே, அது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த 40% ஆஃப் பீப்புள் மட்டும் போகுதுன்னா, அந்த 40% ஆஃப் பீப்புள் மட்டும் நீங்கள் 80% டார்கெட் பண்ணாதான், பீப்புள் டார்கெட் பண்ணாதான் ஒரு 50% உங்களுக்கு வந்து விடும். நீங்கள் 40% டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு 20% தான் போகும். ஓகேவா? அந்த மீதி 15, இப்போ நீங்கள் ஓட்டு 32% வாங்கியிருக்கீங்கன்னா 20% அது ஓட்டும் உழுவாமல் போய் அந்த 12% வந்து உங்கள் கோர் ஓட்டு அப்படியே வச்சுக்கலாம். 20% கோர் ஓட்டு, அந்த 12% உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் காசு கொடுத்தும் எக்க தோக்கறீங்க தெரியுதா? நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க? ஓகே, இட்ஸ் ஆல் அக்ரி வித் தட் பாயிண்ட். அது ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன் டைம் அமௌண்ட் கொடுத்தீங்க, அது பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் மாதம் கொடுத்து நான் வாங்கிட்டேன் பற்றி நீ வாங்கினீங்க, நான் மாற்றி அந்த வெறுப்பு அரசியல், அந்த வெறுப்பு பண்ணுறாங்கல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, அங்கே மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு அது 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 நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தது ஓகே, அது எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தீங்கன்னா யூஆர் இந்த ரூலிங் சைடு தான் ஈஸியாக. அட்லீஸ்ட் ரூலிங் சைடில் இருந்தாலுமே இப்போ நீங்கள் 67 வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 புஷ் பண்ணியிருந்தீங்கன்னாவே டிவிக்கு நீங்கள் டஃப் கொடுத்துருக்கலாம். நீங்கள் இப்போ ரீஎலெக்ஷன் நடந்ததுக்கு ஏதோ பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு டஃப் ஸ்டேஜில் இருந்துருப்பீங்க, அது மிஸ் ஆச்சு. செகண்ட் பாயிண்ட், நீட். ஆக்சுவலாக அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். பட் ஸ்டில் அனிதா நீங்கள் பேசுனது, சார் பேசுனது, அது ஏன் வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு? மோர் ஓவர் மெடிக்கல் காலேஜே நீங்கள் அதுக்கு ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் ஓகே, யூ கேன் பிளேம் பிஜேபி, பட் ஸ்டில் நீங்கள் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு மாறுறது இருக்குல்ல, அந்த கடன், அவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க. ஒரு 4 ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்து நீங்கள் இருக்க ரூலை என்ஹான்ஸ் பண்ணி தான் போதுமே. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8%, இப்போ 8% நினைக்கிறேன், எடப்பாடி கொண்டாந்தாரு. நீங்கள் அது ஒரு 12-13% கொண்டு போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கான பேக் பாயிண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் அனிதாவுக்கு நீட்டு கொண்டு வரணும், எங்கள் நீட்டு கொண்டு வரணும், எங்களால் முடியலைங்க, ஆனால் நாங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அப்படி பேக் பாயிண்ட் பண்ண முடியும், இல்லாமல் போயிடுச்சு. தேர்ட் பாயிண்ட், பிடிஆர் ஸ்பீச், இந்த ஆடியோ ரெக்கார்ட், அண்ட் கடைசியில் வந்த எம்பி ராசா அவர்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட். இது ரெண்டும் டிஎம்கே ஸ்கேட்டர்ஸாக அப்படியே அலசிருச்சு.
பாலிசி இன் சென்ஸ் ஆஃப் லைக் அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 15% 20% கமிஷன் வருதுன்னா 5% கமிஷன் இந்த லோக்கல் லீடர்ஸுக்கு போகும், பஞ்சாயத்து லீடர்ஸுக்கு போகும். நீங்கள் லட்சம் கோடி 1000 கோடின்னு ஊழல் நடக்குது அப்படின்னு நியூஸ் வெளியே வரும்போது அவங்களுக்கு போகலின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ உங்களுக்கு காலக்குள்ள நான் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் கொடுக்குற அமௌண்ட்டு அவங்க பதுக்கிடுவாங்க. நீங்கள் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பதுக்காமல் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பவர் வந்துடும் நம்பியிருப்பாங்க. நீங்கள் அவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க, கேடர்ஸு எண்ட் லெவல் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு மறுபடியும் ஆட்சி வந்தாலும் எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது, நான் இதை வச்சு சம்பாதிச்சு அடுத்த வருஷம் இது ஓட்டிக்கணும்னு சொல்லி அங்கே அமுக்கிட்டாங்க. அது நிறைய இடத்துல வந்திருக்கு. ப்ளீஸ் டூ செக் இட். அந்த ஒரு பேஸ் நீங்கள் உடையாமல் பார்த்துங்க. நீங்கள் அது விசில் வந்துருக்கு, பயங்கர விசில் வந்துருக்கு டிஎம்கேக்கு. அது நீங்கள் அடுத்த 5 வருஷம் தெரிவிக்கணும், நல்ல கோப்பு போகிறீங்க. ஏன்னா டிவிகே கேன் சஸ்டெயின் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்னா ஐம் நாட் ஷுர். இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா இருக்குது. இந்த ஏரியா நீங்கள் பேஸ்லையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக யூத்ஸை கவர் பண்ண பாருங்கள். யூத்ஸ் ஆர் ரெடி டு, ஏன்னா நான் நிறைய ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். லெனின் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. பட் ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வித் லெனின் ஸ்டேட்மெண்ட், டிஃப்ரெண்ட் வியூ. ஏன்னா அது ட்ரூ இல்லை. நான் நான் செக் பண்ணி பார்த்ததில்ல அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இல்லை. பட் ஸ்டில் இஃப் தே ஆர் பேக்கிங் அப் யூ தென் ஒய் காண்ட் யூ கிவ் அ சான்ஸ் டு த யங் லீடர்ஸ் கொடுங்க. பேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் பேஸ் விசில் வந்துருக்கு பயங்கரமாக டிவிக்கு. இங்கே பாருங்கள், டிவிக்கேனால 5 வருஷம் 10 வருஷம் சஸ்டைன் பண்ண முடியாது தெரியல. பட் டிஎம்கேனால சஸ்டைன் பண்ண முடியும் எஸ் ஆப்போசிஷன் லீடர். ஏன்னா யூ ஹேட் த பாஸ்ட். எதனாலனா அந்த ஆளுமைன்னு சொல்கிறத விட கொள்கைன்னு இருக்குல்ல. நான் டிஎம்கே தான்டா, நான் எக்காரம் கொண்டு டிஎம்கேக்காரங்க லீடர்ஸ் வேணும். இந்த நடுவில் இருக்க எம்எல்ஏஸ் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதே ஒரு தொண்டனுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அங்கே டிவிகள் பாருங்கள், யாருன்னு அலையிலுமே தெரியல. ஒரு ஆட்டோக்காரர் ஜெயிக்கிறார், ஒரு டிரைவர் பையன் ஜெயிக்கிறார், ஒரு ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறார். சில பேர் என்ன பண்ணாங்கன்னே தெரியாமல் ஜெயிக்கிறாங்க. ஹவு தே வின். அது இல்லாமல் டிஎம்கே ஒரு ஜாதி பார்ட்டி இல்லைங்க. நீங்கள் அங்கே தோத்துட்டீங்க. எனக்கு அதுதாங்க ஷாக்கிங்காக இருக்குது. ஜாதி கால்குலேட் பண்ணி நீங்கள் சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஜாதி இந்த சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கலைஞர் டெடிட், நான் இல்லைன்னு சொல்லலை, அது தெரியாத மாதிரி பண்ணுவார் கலைஞர். அவர் பிஜேபியை கூட்டணி வச்சாலும் ஓகே அது டைல்யூட் பண்ணுவார். நீங்கள் அது வந்து என்ஹான்ஸ் பண்ண மாட்டார். பார்த்தீங்களா இவங்களாம் கூட வந்துட்டாங்க, நான் ஜெயிக்க போகிறோம் அப்படி என்ஹான்ஸ் பண்ண மாட்டார். எங்கள் கட்சி ஆதரித்து வந்திருக்காருங்க அப்படி மாதிரி கலைஞர் பேசுவார் இல்லையா. இந்த ஜாதியில் எங்களுக்கு பக்கம் இருக்குது அப்படி மாதிரி பேச மாட்டார். அங்கே நீங்கள் அதுதான் டிஎம்கே, அந்த யூனிக்னஸ் டிஎம்கே மிஸ் ஆகுது. அது ஏடிஎம்கேவோட பாயிண்ட். ஏடிஎம்கே சொல்லுவாங்க நாங்கள் இந்த ஜாதியை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி மாதிரி. நோ, அது இல்லாமல் முக்கியமாக ஓட்டு விடுவோம், லீடருக்கு தாங்க ஓட்டு விடுவோம். ஸ்டாலின் என்ன நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சில பாயிண்டில். ஸ்டாலின் இஸ் யூனிக் ஃபேஸுங்க. நீங்கள் அவங்க கொண்டு போய் என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் என்னென்ன பண்ணுறதோ அது டூப் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டாலினுக்கு. விஜய் ஒரு ரோட் ஷோ பண்ணால் நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க, அது ஏன் பண்ணுறீங்க? ஸ்டாலின் ஆஸ் அ ஃபேஸ் வேல்யூங்க. நீங்கள் அதை பண்ணும்போது என்னன்னா அது ஒரு டூப் ஃபேஸ் மாதிரி ஆயிடுது, ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி ஆயிடுது. கடைசியில் நீங்கள் சைக்கிள் கொண்டு நீங்கள் கொடைக்கானலில் ஓட்டுனதில் ஐம் நாட் ஹாப்பி வித் இட். ஒரு டிஎம்கேவோட எனக்கு டிஎம்கே பிடிக்கும்னால இவ்வளோ சொல்கிறேன் நான். அதை பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டாலின் யூனிக் ஃபேஸை நீ ஸ்டாலின் சாருக்கான தலைவருங்க. அவர் கம்யூனிஸ்ட் லீடர் பேர் வச்சுருக்க தலைவருங்க. அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க மக்கள். சும்மா நினச்சிட்டீங்களா? நீங்கள் உதயநிதி சார் உங்கள் பேர்லேயே இருக்குது, உதயசூரியன் உதயநிதி பேர்லேயே இருக்குது. பீப்புள் வில் நாட் லீவ் யூ ஆஸ் லாங் யூ ஹேவ் ஹோல்ட் தட் கொள்கை. புரியுது உங்களுக்கு? யூ ஆர் கிரேட் அப்போசிஷன் லீடர், ஐ நியூ தட். ஆனால் இந்த கொள்கையை ஏன் விடுறீங்க? எனக்கு அது மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க மாதிரி எனக்கு இருக்குது. நீங்கள் அந்த கொள்கையை விடாதீங்க. நீங்கள் பார்ட்டியில் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்கான உதயநிதிக்கான பயங்கரமான சான்சஸ் இருக்குது இந்த டைமில். யூ கேன் பெர்ஃபார்ம் அ கிரேட் அப்போசிஷன் லீடர். ஏன்னா டிவிக்கோட பாலிசி படி பிஜேபி கூட சேர முடியாது. ஸோ அவங்க ஃபண்டு வாங்க முடியாது. ஆல்ரெடி கஜானா ஆல்மோஸ்ட் காலி. ஸோ தே கான் சர்வே ஃபார் ஸோ லாங். இந்த டைம் நீங்கள் ஒரு லீடரை எமர்ஜ் ஆனீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் அ கிரேட் பேஸ் இன் யுவர் லைஃப். இங்கே எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 2 யங்ஸ்டர்ஸ் அவங்க பார்க்குறது எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஐம் அரௌண்ட் சம் 33 அந்த ரேஞ்ச் ஆஃப் 32, 35. எனக்கு ஒரு 2 யங் லீடர் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஸோ ஹாப்பியாக இருக்கும். விஜய் உதயநிதி, ஆப்வியஸ்லி அண்ணாமலை ஆல்சோ கம்மிங் இன். பட் ஸ்டில் உங்கள் அளவுக்கு அவங்க ஓட் பர்சன்டேஜ் கிடையாது. இந்த டைம் பிஜேபி ஒரே ஒரு சீட்டு இருக்குது, அது ஊட்டியில். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக ஏடிஎம்கேல they don't have any young leaders anymore. எடப்பாடியாக தான் இழுத்து பிடிச்சி கொண்டு அவர் அடுத்த டைம் வந்தாலுமே ஒரு 40 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ தான். தே ஆர் இன்
அவுட் ஆஃப் இதுதான். எனக்கு என்னமோ இனிமேல் ஏடிஎம்கே இஸ் இன் லூசிங் சைட். எனக்கு ஏடிஎம்கேவோட நிலைமை கொஞ்சம் அது அடுத்த வீடியோ பார்க்கலாம், அது பார்ப்போம். ஸோ கம்மிங் பேக் அனதர் பாயிண்ட் செந்தில் பாலாஜி அந்த கடவுள் இஷ்யூ, ஸ்டாம்பேஜ் இஷ்யூ. நீங்கள் டிவிக்கே பற்றி விஜய் பற்றி பேசாமல் இருக்கீங்க, ஓகே. ஸ்டேஜஸ்லாம் அந்த உங்கள் பேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. தட்ஸ் யுவர் ஸ்டாண்ட்ஸ். அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்தால் அது பேக் ஃபயர் ஆகணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அதை நீங்கள் பண்ணலை? அது நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வேணும்னே சொல்லி நான் என் ஏரியா பார்த்துக்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணலையா? இல்லை ஏன் அதை நீங்கள் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சுங்க. அது நீங்கள் அது இல்லாமல் அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா சரி நடந்துருச்சு, இட்ஸ் ஆக்சிடென்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சட்டப்பேரவையில் போய் விஜய் பற்றி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அனுதாபோட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு காமன் மேன் ரோட்லேருந்து பார்க்கும்போது சரி அவர் வந்தார் போனார், போலீஸ் ப்ரொடெக்ஷன் தானே காமிப்பாங்க. நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் மீடியா கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க, ஓகே, அக்ரி தட். நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாமல் வாயை மூடி வைக்கிறதுக்கும் மீடியா கண்ட்ரோல் வச்சுருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் மீடியா வாயை மூடினீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு நல்ல ஸ்பீக்கர் வெளியே வந்து ஆட்டோமேட்டிக் பேச ஆரம்பிச்சாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பத்திரிக்கைகளை பற்றி பேசலான்னு பார்த்தேன், பட் ஸ்டில் எனக்கு அதில் உங்கள் மன வருத்தம் இருக்குது உங்கள் சைடில். எக்ஸாம்பிள் சொல்லலாமான்னு தெரியல. ஓகே, அதை நான் கடைசியாக வரேன் நான் அந்த பாயிண்ட்டுக்கு. நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி பேச ஆகும்போது ஒரு இதுக்கான ஒரு கட்சிக்கான ஒரு திங்க என்னென்னா, சில மீடியா கண்ட்ரோல் வச்சுருவாங்க, சில மீடியா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வைப்பாங்க. என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வைப்பாங்கன்னா அப்போ தான் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ண உங்களுக்கு தெரியும், சீக்கிரம் திருத்திக்க முடியும், கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது, காமன் பர்சன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண காமன் பர்சன் அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அது ஸ்டாம்பேஜ் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு இப்போ நாளைக்கு நான் பேசினாலும் என்னை நீ கொண்டுருவீங்களா, அந்த ஒரு பாயிண்ட் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அது பயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறீங்க பார்த்தீங்களா. விச் வாஸ் ஈக்குவலி கம்பேரிங் தட் வித் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி. அதெல்லாம் எதாவது பண்ணாங்க கிட்டத்தட்ட. பீப்புளோட மைண்ட் செட் அப்படி தான் ஆயிடுச்சு. நீ பேசினா கொள்ளுவியா, இங்கேயும் நீ போய் சப்போர்ட் பண்ணால் கொள்ளுவியா, 2 பாயிண்ட். ஆல்சோ நைட் டைம் நீங்கள் பண்ணது வந்து இட்ஸ் நாட் குட்டுங்க. எனக்கு அதில் வேண்டாம். அது நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், விஜய் நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், உங்களால் முடியும், உங்ககிட்ட கண்ட்ரோல் ஆஃப் போலீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷும் ஒரு ஆக்டிங் கூட அது ஆக்டிங் சொல்கிறதா இல்லையா, அது ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட். அது பீப்புள் தாட் இட்ஸ் ஆக்டிங், தேவர் வெல் பிளான்டு. ஏன்னா அவ்வளோ குயிக்காக எப்படிங்க நடக்கும், ஒருத்தர் மினிஸ்டர் வருவார் அப்படின்னு காமன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிங்க ஒரு சீட் வந்தார் அவர், எப்படிங்க 40 போஸ்ட் பண்ண உடனே பண்ணி கொடுத்தாங்க, 40 போஸ்ட் பண்ணு காமன் கொஷின். இது நடந்துருச்சு, ஓகே. அடுத்த உடனே ஒரு 60 பேர் இருந்தாங்க இல்லைங்களா கள்ளக்குறிச்சியில், போயிருக்கலாம் இல்லை நீங்கள், அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தோணலையா? போயிடுச்சு, இப்போ நடந்துருச்சு, இது வரைக்கும் கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு, இது ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்போ நீங்கள் பேசியிருக்கோம், நீங்கள் பேசலை. இப்போ பாருங்கள், இதில் தப்பான மினிஸ்டர்ஸ் எல்லாமே காலி. அடுத்தது மாப்போ ஒரு மெடிக்கல் மினிஸ்டராக இருந்துட்டு, மெடிசனில் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு, மருத்துவ மினிஸ்டராக இருந்துக்கிட்டு எப்படிங்க ட்ரக்ஸ் இல்லைங்கிறீங்க? ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே பின்னி கஞ்சா தெரியும் வளர்க்கும்போது ட்ரக்ஸ் இல்லைன்னு 0% சொல்லும் போது பீப்புள் ஆர் நாட் ஃபைனிங் இட் குட். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறது பீப்புள் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வி வில் கரெக்ட் இட்னா கூட அட்லீஸ்ட் தே வில் டேக் அ பாயிண்ட். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் நீங்கள் உடனே நீங்கள் என்னென்ன இப்போ நீங்கள் பிடிஆர் மாற்றுறீங்க உடனே அந்த ஆடியோ வந்தோடனே நீங்கள் மாப்பாவே மாற்றிருக்கணும், உங்கள் மேலே நல்லா பேர் வந்துருக்கும், ஓகே லீடர் இஸ் ஸ்ட்ராங் அப்படிமே மாறி இருக்கும். நீங்கள் பிடிஆருக்கு காட்டின அந்த இது எங்கே போயிடுச்சு? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா பிடிஆர் பவர் இல்லை அப்படின்னு பீப்புள் நாட் ரெடி டு ஓட் பிடிஆர். பிடிஆர் தப்புனாரு எலெக்ஷன் அப்போ, அது ஒரு வேறு விஷயம். பிடிஆர் ஷுட் நாட் பி ஆன்சரபிள் ஃபார் சுந்தர்சி, ஆன்சர் பண்ணிக்கூடாது. ஸோ அதெல்லாம் என்னன்னா அவர் தரத்தை குறைச்சி பிடிஆர். நீங்கள் யாருக்கிட்ட ஆன்சர் நீங்கள் பண்ணுறீங்க, டிவிக்கே விஜய் நீங்கள் எடுத்து பேச பார்த்தீங்கன்னா தட் வாஸ் அ குட் பாயிண்ட். ஏன்னா அவங்க டிவிக்கே ஃபேஸ் வேல்யூ இருக்குது, விஜய் சார் ஃபேஸ் வேல்யூ இருக்குது, இல்லை அது நான் சொல்ல வரல. பட் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஈக்குவல் டு தட் பொசிஷன். என்னால் வச்சு பாருங்கள், விஜய் அவர்கள் என்டிகே பற்றி ஒரு வார்த்தை பேசலை, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பற்றி ஒன்றுமே பேசலை, மற்றும் பலர் தான் பேசினார் இல்லையா, பிகாஸ் ஹீ செட்டிங் தட் பேஜ். ஏன்னா நீங்கள் மேலே இருக்கீங்க, ஒரு 40% 50% வச்சு நீங்கள் மேலே நிற்கும்போது நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணிக்க வேணாம். நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்தீங்க. பட் அவங்கள துச்சமாகவும் பேசாமல் இழிவாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க மீடியா இடத்துல. அது பீப்புள் காட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அவங்கள அப்படியே கடந்து போயிருந்தீங்கன்னாவே முடிஞ்சிருக்கும்.
நீங்கள் அவங்கள இழிவாக பேச 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 அவங்களுக்கு 50,000 ஓட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்களாலும் விஜய் பற்றி பேசுனீங்களா 50,000 போட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் அந்த கரூர் ஸ்டாம்ப் பேச்சை பற்றி அவ்வளோ பாயிண்ட் பேசுனதில்ல, டப்பு டப்பு டப்புன்னு லட்சக்கணக்கில் ஓட்டு வந்து சாஞ்சிருச்சு. ரெண்டு பீப்புள் நாட் ரெடி டு ஓட் விஜய். விஜய் அடுத்த லீடராக வருவாரா, அடுத்த சிஎம் ஆவாரா தெரியாது. 2030 பேசிக்கலாம் அப்படி மாதிரி மைண்ட் செட்டில் தாங்க. சம்பவம் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி. மெயின் வயல் ஜனநாயகன் மூவி எப்படிங்க நீங்கள் லீக் பண்ண விட்டீங்க? யூஆர் இந்த சிட்டிங் சைடு எப்படி நடந்துச்சு? அது விஜயவே பண்ணிக்கிட்டோம். ஓகே, தெர் வாஸ் கான்சிக்வன்சி இருக்குது, விஜயை கூட விட்டுருக்கலாம் அப்படின்னு. நீங்கள் எப்படி விட விட்டீங்க? அப்படி விட்டீங்க என்ன ஆகும் தெரியாது. உங்களுக்கு பாஸ்டில் அப்படி பாருங்கள், டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே டைமில் என்னாச்சு, என்ன படம் எம்ஜிஆர் இதே பிளாக் ஆகி இதே தான் நடந்துச்சு. மக்கள் அப்போ என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மக்கள் வந்து எந்த தேட்டரையும் ஓட விடல அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க எம்ஜிஆர் படத்தை, பட் மக்கள் எந்த படத்தையும் ஓட விடல, ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் பண்ண வச்சு. அதுக்குள்ள அந்த டைமில் மக்களுக்கு என்ன வந்துடும், சர்வாதிகார ஆட்சி மாதிரி மனசுக்கு தோணுது. அதை நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாம். அடுத்த பாயிண்ட் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா, பட் ஸ்டில் ஜஸ்ட் டேக்கிங் த பாயிண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட பிரச்சனை, தூய்மையாளர்கள் பிரச்சனை, இது ரொம்ப ஹைலைட் ஆச்சு. நீங்கள் அந்த டைமில் கடந்து போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லை போய் நேரில் பேசினாலும் பிரச்சனை கிடையாது. அது துச்சமாக ஒரு சேகர் பாபு வச்சு நீ பேசும்போது சில அவரோட வாய்ஸ் டோன் எப்படி தான், இதே வாய்ஸ் டோன் தான் இவருக்கு இருக்கு. டிவிகேயோட சாரி எக்ஸாம்பிள் பேர் போச்சு, டிவிகேயோட குஷி ஆனந்துக்கும் இதே வாய்ஸ் டோன் தான். அவர் இப்படி பேசினாலும் அந்த எடுத்தாங்க பேசுகிற மாதிரி மரியாதை ரெஸ்பெக்ட்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட் ஒரு இடத்துல அது பேக் ஃபயர் ஆச்சு அவருக்கு. உடனே இல்லைங்க என் பேச்சு எப்படி தாங்க அப்படின்னு பேசி சமாளிச்சு போயிட்டார். பட் யூ கான்ட் லீவ் சேகர் பாபு டு டாக் லைக் திஸ் இன் த பப்ளிக். அது நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஃபேவர் பண்ணலாம், சென்னையை கண்ட்ரோலில் இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கார்டு மாதிரி இருக்கலாம். பட் அது வந்து அது மக்களுக்கு ஏற்றுக்கணும் இல்லை, உங்களுக்கு அது பிடிச்சிருக்காங்க மக்கள் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அங்கே ஒரு மிகப்பெரிய நீங்கள் விட்டீங்க த வே யூ ஸ்பீக் வித் பப்ளிக். நீங்கள் முக்கியமாக இப்போ அந்த படத்தை கிருவி கொடுத்துட்டு நீங்கள் கூடிக்குன்னு நினைக்கிறேன். கூலி படத்தை கிருவி விட்டுட்டு உங்களுக்கு தூய்மை பள்ளியில் பார்க்க போனால் வந்து மக்கள் வந்து பயங்கர டிராஸ்டிக்லி அது வந்து நீங்கள் ஓகே தட் ஹேப்பன் இன் சென்னை, தட் வாஸ் நாட் அஃபெக்டிங் சவுத் ஸ்டேட்ஸ் ஆர் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வெஸ்ட் ஸ்டேட்ஸ், தட் இஸ் குட். பட் கரூர் ஸ்டாம்ப் இதுக்குள்ள சென்ட்ரல் ஆஃப் சிட்டி நீங்கள் அப்படியே அவனுக்கு வைப்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு அதில் நீ சென்ட்ரல் பாலாஜி தூக்கி தொகுதி மாற்றி போட்டோன்னே பீப்புள் ஆர் காட் டு நோ யூ ஆர் த லூசிங் சைட், ஸோ யூ வாண்ட் டு சேவ் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு பயங்கர ஊழல் வந்து அவர் கட்சியிலேருந்து தூக்கி அவர் ஜெயிலில் வச்சு நீங்கள் மினிஸ்டர் போஸ்ட்டு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு துடிப்போட இருந்தீங்களே, மக்கள் காட்டணும் யூ ஆர் லூட்டிங் அ லாட். உங்கள் மேலே எங்கே வந்துருச்சுன்னா ஊழல் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் 2006 நினைக்கிறேன் அந்த உங்களுக்கு ஏன் இந்த கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பெல்ட் உங்கள் பெல்ட்டில் ஏன் உங்களுக்கு ஓட்டு விடாத காரணம் செம்மொழி மாநாட்டில் பீப்புள் ஏன்னா இங்கே சோமனி ஆண்டர்பிரினர்ஸ் இங்கே இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க நீ கொடுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணி வாங்கினு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்துலலாம் அவங்க யாருமே அதுக்கப்புறம் டிஎம்கே ஓட்டு போட தயங்கினாங்க. எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும், நான் சம்பாதிக்காசு எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி தான். நீங்கள் அதே தப்பு மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது உங்கள் கையில் இருந்துச்சுங்க 5 வருஷம் இன்னும் 5 வருஷம் நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் ஓகே, பட் சம்பாதிக்க முடியும் ஓகே, பட் அது ஒரு லெவலில் சம்பாதிச்சிருக்கலாம். அது நீங்கள் அப்படி இவ்வளோ இது எக்ஸ்போஸ் ஆயிரம் இருந்திருக்கலாம். மோரோவர் சென்னை மேயர் பற்றி பேசலாம், அவங்க அந்த வடிகாலுக்கு பேக் பண்ணி பேசலாம், இதெல்லாம் இருக்குங்க, நிறையா இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் காமன் மேனுக்கு அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. என் வீட்டுக்கு முன்னாடி டிஜி தண்ணி ஒன்றா போக வரைக்கும், என் வீட்டுக்கு வராத வரைக்கும், என் தெரு நாய் இருக்க வரைக்கும், கஞ்சா அடிச்சிட்டு பசங்க சண்டை போடாத வரைக்கும், சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்துருக்காத வரைக்கும், ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாது, இதெல்லாம் காமன் அஃபெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தே சூஸ் ரைட் பண்ணி தேவர் நாட். அதுக்கு பாருங்கள், உங்களுக்கு சூஸ் பண்ணலைன்னா அவங்க ஏடிஎம்கே போயிருக்கணும். ஏன் போகலை? ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேக் பாயிண்ட் என்ன கிடச்சிதுன்னா உங்களுக்கு காட் பண்ணுறது என்ன பாயிண்ட் கிடச்சிதுன்னா பிஜேபி அந்த பக்கம் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணி வந்திருக்கலாம். பட் நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்கே போய் முடிஞ்சிருச்சுன்னா சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் முக ஸ்டாலின் அவர்களே தோக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். ஹோப் யூ வில் கம் பேக். ஒரு ரீஎலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஐ வாண்ட் ஹிம் டு பி பேக் இன் த சட்டமன்றத்துக்கு. முக ஸ்டாலின் ஐம் கியூரியஸ்லி வெயிட்டிங் டு சீ ஹிம் பேக். ஏன்னா எனக்கு ஓகே சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்கவே கூடாது. ஒன்றாம் மகதம் இஸ் லைக் ஸ்டாலின் அவர்கள் தோற்றுது.
அவர் வருவார், மீண்டு வருவார். ஐ நோ தட். நீங்கள் அவர் வரத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு நல்ல பாயிண்ட் சொல்கிறீங்க. இப்போயாச்சும் அதை பண்ணுங்க. டோன்ட் லேட் டிவிகே டு சஸ்டெயின் லாங். அழகாக ஒரு நடுவில் ரீஎலெக்ஷன் வரும். ஈஸிலி யூ கேன் கெட் ஸ்டாலின் பேக் இந்த சட்டமன்றம். ஒன்ஸ் ஹீ இஸ் பேக் டு சட்டமன்றம்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருஷ்ணா கிடைச்ச மாதிரி ஒரு சாரதி உங்கள் டீம் வழி நடத்துறதுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக்.